ஹாய் டியர் செல்லக்குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புறேன்டா. நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற டேக் குக் கப்புள் தான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது டேக் குக் மூவி. வழ குழ வேணாம், நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக பேசிக்கிறேன். இப்போ நம்ம மூவியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டார்க்கான ரூம் தான். அந்த ரூமில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கான். சுற்றியும் இருள். அந்த இருள் அவன் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில. இன்னும் எவ்வளோ நேரமாக எதையும் யோசிச்சுட்டு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல. ட்ராவை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் கண்ணில் அவ்வளோ ஒரு கோபம் வெறி. அதே வெறியோடு அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பார்த்தவொடனே அவன் கண்ணில் ஒரு மிகப்பெரிய கொலை வெறியே தெரியுது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே எதையோ நினச்சி பார்க்குறான். அவன் என்ன நினச்சி பார்க்குறான்னா, அவன் காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு பையனை டேட் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப லவ் தான். 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. பன்னி, சொல்லு டைகர். பன்னி, என்னடா உனக்கு இப்போ? பன்னி, என்ன உண்மையாலுமே நீ லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன். ஏன் உனக்கு தெரியல என்ன? இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க, என்னை பார்க்கவும் மாட்ற, பேசவும் மாட்ற. அதான் டவுட்டாக இருக்குது, கேட்டேன். ஆமாம், படிக்கிறேன் தான். அதுக்காக உன்னை லவ் பண்ணணும்னு அர்த்தமா என்ன? அதெல்லாம் நிறையா பண்ணுறேன். நிஜமாவா? நிஜமா டைகர், உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். பொய் சொல்லலாம்ல? பொய் சொல்கிற மாதிரியா தெரியுது உனக்கு? அப்படியே நான் பொய் சொன்னாலும் என் டைகர் சும்மா இருக்குமா என்ன? என்னை புரண்டி எடுத்துட மாட்டேன். ஆமாம், நீ என்கிட்ட பொய் சொன்னா நான் உன்னை கடிச்சு எடுத்துருவேன். அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட பொய் சொல்லுவேனான்னு 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்ருக்காங்க. அப்படியே காட்சி மாறி இப்போ 2 பேரும் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்ருக்காங்க. டைகர் பன்னி லேப்பில் படுத்துட்டு அப்படியே ஜாலியாக மொபைல் பார்த்துட்ருக்கான். பன்னியும் டைகரை பார்த்து சிரிச்சிட்டு, என்னடா நான் பக்கத்தில் இருக்கும்போது நீ மொபைல் பார்த்துட்ருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கும்போது நீ படிச்சுட்ருக்கல, நான் ஏதாச்சும் கேட்டேனா? கேட்கலல்ல, அப்போ நீ மட்டும் கேட்குற. டேய், அதுவும் இதுவும் ஒன்றாண்டா, எல்லாம் ஒன்று தான் போ. டேய், கொஞ்சமாச்சும் லவ் பண்ணலாம்டா, வாடா. முடியாது போ. நான் மொபைல் பார்த்துட்ருக்கல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத பன்னி. டேய் டைகர், ப்ளீஸ் ப்ளீஸ். முடியாது போடா. டேய் சொல்லும், முடியாது. டேய் முடியாதுடா. டேய், ஐயோ பண்ணி பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க பண்ணி? கூசுது பண்ணி. பண்ணி எங்கெல்லாம் பண்ணாத பண்ணின்ட்டு டைகர் ரொம்ப கத்திட்ருக்கான். பனியும் சும்மா இல்லாமல் டைகருக்கு கிச்சு கிச்சு மூடிகிட்ருக்கான். டைகராலையும் சுத்தமாக முடியல, பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். 2 பேருமே ஜாலியாக அடிச்சுக்கிட்டு விளையாடிட்டுருக்காங்க. அப்படியே காட்சிகள் மாதிரி இப்போ ஒரு பீச் மாதிரி இருக்குது. அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. டைகர் அந்த கடல் அலையை பார்த்து ரசிச்சிட்ருக்கான். பன்னி பின்னாடி வந்து டைகரை டைட்டாக ஹக் பண்ணி அவனுடைய நெக்கில் ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். பன்னி, என்ன பண்ணுற? கிஸ் பண்ணுறேன். ஏன் பண்ணக்கூடாதா? நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே, அப்புறம் என்ன? பன்னி, என்னடா? பன்னி, சொல்லு. பன்னி, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு மை ஸ்வீட் டைகர். பன்னி, ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூ டு மை ஸ்வீட் டைகர். பன்னி, இப்போ என்னடா? எனக்கு உனக்கு எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் வேணும். சரி, போகும்போது வாங்கித்தரேன், ஓகேவா? சரி. டைகர், நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? ஆமாம். என்ன கிஃப்ட்டு? காட்டு பார்ப்போம். நான் காட்ட மாட்டேன். என்ன பண்ணி காட்ட மாட்டியா? எனக்கு தானே வாங்கிட்டு வந்த, காட்டேன். நான் காட்டணுன்னா நான் உனக்கு கிஸ் பண்ணணும், அப்போ தான் கொடுப்பேன். கிஸ்ஸா? ஆமாம், கிஸ்ஸு தான். எங்கே கொடு பார்ப்போம். பண்ணி, நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். டேய், நான் தானே கேட்குறேன், ஒன்று கொடுறா. கொடுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. டேய், என்கிட்ட என்னடா ஷை இருக்குது? குட்றா. போ பண்ணி, நான் மாட்டேன்.
நீ கொடுக்கல நானும் gift கொடுக்க மாட்டேன். பன்னி ப்ளீஸ் காட்டு பன்னி, காட்டு. அப்போ கிஸ் கொடு. கொடுக்க மாட்டேன். கொடு. சரி, நான் கன்னத்தில் தான் கொடுப்பேன். நோ நோ, ஒன்லி லிப்ஸ். பன்னி எனக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்கிறல்ல, ப்ளீஸ் நான் கன்னத்தில் மட்டும் கொடுக்குறேனே. சரி, இப்போ நீ கன்னத்தில் கொடுத்துக்கோ. நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது லிப்ஸில் தான் கொடுக்கணும், ஓகேவா? ஓகே ஓகே. எங்கே ரொம்ப ஸ்வீட்டாக கொடுப்பப்போ கொடுக்குறேன்ட்டு டைகர் ரொம்ப ஸ்வீட்டாக பன்னி சீஸ்லேயே கிஸ் பண்ணுறான். போதுமா? பத்தாது. பன்னி இன்னும் ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, ஒரே ஒரு டைம் தான். ஓகே ஓகே, பண்ணு. போதுமா? இப்போ காட்டு கிஃப்ட்டு. காட்டு. சரிடா, காட்டுறா இருடான்ட்டு அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுக்க டைகர் ரொம்ப ஹாப்பியாக அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்த்தா அது உள்ள அழகாக ஒரு ரிங் இருக்குது. ஸோ அந்த ரிங்கை பார்க்க எப்படி இருக்குன்னா, அதில் ஜேவின்னு ரொம்ப அழகாக அந்த ரிங் டிசைன் பண்ணியிருக்கு. அந்த ரிங்கை பார்த்துட்டு, பன்னி ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாம், ரிங் தான். என்ன திடீர்னு ரிங்? அதுவா, நீ இன்னும் லவ் பண்ணுறமா? ஸோ உன்னை யாரும் என்கிட்டேருந்து கொத்திட்டு போகக்கூடாதுல்ல, அதுதான் இப்பயே உனக்கு ரிங்கு போட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். என்னடா சொல்கிற? ஆமாம், நம்ம அஃபிஷியலாக இப்போ எங்கேஜ் ஆக போகிறோம். பன்னி என்ன சொல்கிற? என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்கிற? இதெல்லாம் திடீர்னு தான் சொல்ல முடியும். பன்னி இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? ரிங்கை போட போறியா இல்லையா? போட்டுக்கிறேன். இந்தா நீ போட்டு விடு. கொடுன்ட்டு பன்னியும் அந்த ரிங்கை வாங்கி அப்படியே நீல்டவுன் போட்டு அங்கே க்யூட்டாக நின்றுட்டுருக்க டைகரை பார்த்து, டைகர் இதை நான் சொல்லியே ஆகணும், நான் உன்னை உண்மையிலுமே ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. நீ இல்லைனா இந்த லைஃபே எனக்கு இல்லைடா. நிஜமாகவே சொல்கிறேன், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. இது வரைக்கும் நான் எப்படி நான் லவ் பண்ணேன்னு எனக்கே தெரியலடா. படிப்பு அதெல்லாம் மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது எனி டைமும் இன்னும் நினைப்பாகவே இருக்குடா. நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட மூச்சு விட முடியல. ஏன்னே எனக்கு தெரியல, உன் மேலே எப்படி இந்த காதல் வந்ததுன்னு எனக்கு இன்னி வரைக்கும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. எல்லார்கிட்டேயும் திமிராக நடந்துக்கிற டைகர் என்கிட்ட மட்டும் அடங்கி போகுதே, அது ஏன்னே எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. உன்னை பார்க்கும்போது நான் நானாகவே இருக்கிறதில்லடா. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் காதலை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு இருக்குடா உன் மேலே எனக்கு காதல். லவ் பண்ணுறேன், உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். நீ கேட்டால் உயிரை கூட நான் திருப்பி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்டா. என்னை அடி, திட்டு, கோவப்படு, தண்டனை கொடு, எது வேணாலும் பண்ணு, நான் ஏற்றுப்பேன். ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதடா. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ என்ன முயற்சி பண்ணிப்பியான்னு ரொம்ப க்யூட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறான். டைகரும் பயங்கரமாக ஸ்மைல் பண்ணி, பன்னி நீ இப்படியெல்லாம் பேசுவேனே எனக்கு தெரியவே தெரியாதுடா, எவ்வளோ க்யூட்டாக பேசுகிற, நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை முயற்சி பண்ணிக்கிறேன்னு டைகர் ஓகே சொல்ல, பன்னி ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை போட்டு வரான். போட்டு விட்டு அப்படியே வேகமாக எழுந்து டைகரை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே லிப்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டைகர் ரொம்ப ஷாக்கில் இருக்கான். பன்னி இப்படி திடீர்னு கிஸ் பண்ணுவான்னு டைகர் எதிர்பார்த்துருக்க மாட்டான். திடீர்னு கிஸ் பண்ணவே டைகருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே திருன்னு முழிச்சிட்ருக்கான். பன்னி கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எட்ட வந்து டைகரை பார்க்குறான். டைகர் ரொம்ப ஷாக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணி, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஷாக்காக இருக்க? நான் தானே கிஸ் பண்ணேன். இதில் என்ன தப்பு இருக்குது? இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரியுதா? நம்ம 2 பேரும் எங்கேஜ் ஆகிட்டோம், புரியுதாடி? புரியுது. புரியுது. டேய், என்ன பண்ணி இதுக்கப்புறம் காலேஜில் எந்த பொண்ணுங்களையாச்சும் பார்த்த என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவ? தோலை உரிப்பேன். என்ன பண்ணி? ஆமாம், இதுக்கப்புறம் நீ எனக்கு தானே சொந்தம். இப்போ நம்ம அஃபிஷியல் ஆகிட்டோம்ல, இதுக்கப்புறம் நீ சேட்டை பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் எனக்கு பொறுப்பாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், புரியுதா?
போ, நீ ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போகிற. நான் இந்த எங்கேஜை கேன்சல் பண்ணுறேன். டேய் என்னடா இப்போ தான் ஒரு எங்கேஜ் பண்ணோம் அதுக்கு நீ கேன்சல் பண்ணுறன்ற? ஆமாம், நீ ரொம்ப ரூல்ஸ் போகிறப்போ. டே நான் ரூல்ஸ்லாம் போடலடா. நீ என்னை விட்டுட்டு வேறு யார்ட்டாச்சும் பேசினா எனக்கு ஜெலஸ் ஆகும்டா. அதனால தான் சொல்கிறேன். என்ன பண்ணி சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்க? ஆமாம், இதில் என்ன இருக்குது? உண்மையாக தானே சொன்னேன். சீ போடான்ட்டு 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. காட்சிகள் மாறி 2 பேரும் நடு ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க. ஜோன்னு மழை பெய்யுது. அந்த கொற்ற மழையில் பன்னி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டைகர் டைகர் ப்ளீஸ் டைகர், என்னை விட்டு போகணுன்னு நினைக்காதடா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. நீ தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டேன்டா. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத டைகர் ப்ளீஸ். ஏய், ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாது. நான் உன்னை லவ் பண்ணல, லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன். நீ பொய் சொல்கிற டைகர், நீ பொய் சொல்கிற. நீ நீ என்ன லவ் பண்ண எனக்கு தெரியும்டா, தெரியும். நானும் உன்னை லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுற எனக்கு தெரியுன்ட்டு பன்னி போய் டைகரை ஹக் பண்ண. டைகர் கோவம் வந்து பன்னியை பிடிச்சி தள்ளி விட்டு, டேய் ஒரு டைம் சொன்னால் புரியாது. நான் உன்னை லவ் பண்ணல, உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன். என்ன என்ன நடிச்சியா? ஏன் நடிச்ச? நான் உனக்கு என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? அன்னைக்கு காலேஜில் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினால அன்னைக்கு முடிவு பண்ணண்டா உன் லைஃப்பை நான் வீணாக்குவேன்னு. என்ன என்ன நானா? எப்போ 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 எப்போவா? என்ன மறந்துட்டியா பன்னி? எப்போன்னு நல்லா யோசிச்சுப்பாரு. எப்போன்னு உனக்கே தெரியும். டைகர், அந்த விஷயத்துக்காகவா? ஆமாம், அந்த விஷயத்துக்காக தான். அன்னைக்கு நீ எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தின. எல்லாரும் என்னை பார்த்து எப்படி சிரித்தாங்க தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை பார்த்து சிரித்தாங்கடா. அப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போ முடிவு பண்ணேன், உன் வாழ்க்கை முழுக்க நீ என்னை மறக்கவே கூடாதுன்னு. உன்னை நான் படியே தீர்த்தாவும் நினச்சேன். உங்ககிட்ட எப்படி நெருங்கலான்னு பார்த்தேன், உங்ககிட்ட நெருங்கவே முடியல. அதெல்லாம் என்ன பண்ணான்னு யோசித்தேன். அதனால தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி வந்தேன். நீ ஃபஸ்ட்டு என்ன வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனால் நான் விடலையே. உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்து நீ என் லவ்வை ஒத்துக்கிற வரைக்கும் உன் பின்னாடியே வந்தேன். நீயும் என்னை லவ் பண்ணோன்னே சொல்லியிருப்பேன். ஆனால் அப்போ நீ ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டல. அதான் கொஞ்ச நாள் போகட்டும், நீ என்னை நல்லா லவ் பண்ணதுக்கப்புறமா உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நீயும் என்னை ரொம்ப லவ் பண்ணுற. நான் தான் உனக்கு உயிர். நான் இல்லைன்னா நீ செத்துருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ சொல்கிறேன் பிரேக்கப்னு. டைகர் டைகர், ஏன் டைகர் இப்படி பேசுகிற? ஏன் டைகர், உனக்கு என் மேலே கோவம் இருந்துச்சுன்னா அப்படியே 4 அடி அடிச்சிருக்கலானே. அதை விட்டுட்டு உனக்கு இப்படி தான் பழி வாங்கணும்னு தோணுச்சாடா? அதுவும் காதல் என்ன சொல்லி. காதல்னா என்ன தெரியுமாடா? சொல்லு, என்னன்னு தெரியுமா? சி ஒன்று போய். டைகர் டைகர் புரிஞ்சுக்க டைகர். நீ 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 இல்லைண்ணா என்னையால் வாழ முடியாது டைகர். நீதான் உலகம்னு நினச்சிட்டேன்டா. இப்போ நீ இல்லைன்னா இந்த உலகத்தில் நான் தனியாக என்னடா பண்ணுவேன்? ப்ளீஸ் டைகர், நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் காலை கூட விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்டா. ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போயிடாதடான்ட்டு பன்னி அப்படியே டைகர் காலை பிடிச்சி கெஞ்சுறான். டைகர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பன்னி அப்படியே எட்டி உதைக்க பன்னி எட்ட போய் விழறான். பன்னி அழுதுகிட்டே, டைகர் டைகர் இங்கே பாரு பன்னி, எனக்கு உன் மேலே லவ்வே இல்லை. லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஏன் உனக்கு சொன்னால் புரிய மாட்டுது? இங்கே பார், எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது. உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி தான் இவ்வளோ தூரம் பண்ணேன். தேவையில்லாமல் இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத. ஓ, சொல்ல மறந்துட்டேன். நீயே வந்தாலும் இதுக்கப்புறம் என்னை டார்ச்சர் பண்ண முடியாது. ஏன் சொல்லு,
நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், நான் யூகே போகிறேன், பாய் பன்னின்ட்டு கொஞ்சம் தூரம் போனவன் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, ரிட்டர்ன் வந்து பன்னி எனக்கு உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்று இருக்குன்ட்டு அவன் கையில் போட்டுட்டு இருந்த ரிங்கை கைட்டி அப்படியே பன்னி முகத்துலேயே விட்டுறான். பன்னி அந்த ரிங்கை பார்த்து ரொம்ப கத்தி அழுகிறான். டைகர் நக்கலாக சிரிச்சிட்டு, இந்தா நீ போட்ட ரொம்ப சீப்பான ரிங், அதான் உன்கிட்டே கொடுத்துட்டேன். டைகர் 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 ஏன் டைகர் இப்படி பேசுகிற? நீ நானும் ரொம்ப லவ் பண்ணோம், மறந்துட்டியா? நான் கூட உனக்கு கிஸ் பண்ணனே, உனக்கு என் மேல் லவ் இல்லாமையா நான் கிஸ் பண்ணும்போது நீ அமைதியாக இருந்தா? ஓ, அதை சொல்ல வரியா? டேய் நாயே, அன்னைக்கு நீ என்னை கிஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே இருந்துச்சுடா. நீ தொட்ட அந்த லிப்ஸை, ஐயோ எனக்கு அப்படியே சித்தரலாம் போல இருந்துச்சு. என்ன நினச்ச? நீ கிஸ் பண்ண உடனே நான் ஹாப்பியில் ஷாக்கான இருந்துச்சியா? இல்லைடா, நீ தொட்டது அருவறுப்பு தாங்காமல் ஷாக்கில் இருந்தேன். அன்றைக்கி நைட்டு சே, நீ கிஸ் பண்ணதை நினச்சி நான் எவ்வளோ துடிச்சேன்னு தெரியுமாடா? அதை என்னால் இப்போ கூட மறக்க முடியல. உன்னை லவ்வெல்லாம் பண்ணல, ஒரு மண்ணும் இல்லைன்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு டைகர் அங்கேருந்து போகிறான். பன்னியெல்லாம் சுத்தமாக முடியல, கத்தி அழுகுறான். டைகரை பார்த்து அழுதுட்ருக்கான். டைகர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். பன்னி அந்த கொற்ற மடியில் அந்த ரிங்கை கையில் எடுத்து அப்படியே கத்தி அழுகுறான். அவனால் சுத்தமாக முடியல. அவன் ஹார்ட்டெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது, அவனால் முடியவே இல்லை. இது வரைக்கும் யாரும் உலகம் நினச்சானோ இப்போ அந்த உலகமே பொய்ன்னு தெரியும் போது அவனால் தாங்கிக்க முடியல, உடஞ்சி போயிட்டான். அப்படியே கத்தி அழுகுறான். இந்த விஷயத்தெல்லாம் இப்போ ப்ரெஸ்லாம் நினச்சி பார்த்து அந்த ஃபோட்டோவை இறுக்கி பிடிச்சி, தயாங் நீ என்னை சீட் பண்ணிட்டடா, அதுவும் காதல் என்னை சொல்லி என்னை சீட் பண்ணிட்ட. உன்னால் என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன்னை தேடி வருவேன். நீ எனக்கு கொடுத்தத நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். உன்னால் நான் எத்தனை நாளைக்கு அழுதேன் தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே நீ மட்டும்தான். உன்னை நான் கண்டிப்பாக பழி தீர்த்தே ஆவேன். நீ எனக்கு கொடுத்தத நான் திருப்பி கொடுப்பேன். இந்த ஜங்குக் யாருன்னு உனக்கு நான் காட்டுவேன் தயாங். நீ நினச்ச மாதிரி நான் பழைய பன்னி கிடையாது. இப்போது நான் ருத்ரமூர்த்தியாக இருக்கிற இந்த ஜங்குக்கை நீ எப்படி சமாளிக்கிறேன்னு நான் பார்க்குறேன்டா. உன்னை தேடி நான் வரேன்டா. ஆந்தவே உன்னோட யமனம் வந்துட்டுருக்கன்ட்டு ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்து வெறிகொண்டு சொல்லிகிட்ருக்கான். இவன் வெறிகொண்டு சொல்கிறத பார்த்தா தயாங் செத்தான் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஜங்குக் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அப்படியே வெளில வரான். வெளில வந்தால் அவனுடைய கான்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஜங்குக் அந்த ஃபோட்டோ தூக்கி, இவன் பேர் கிம் தயாங், இவனுடைய டீட்டெயில் எனக்கு உடனடியாக வேணும், அதுவும் கிட்டத்தட்ட 1 நபரில் வேணும். இவன் என்ன பண்ணுறான், இப்போ எப்படி இருக்கான், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும். இந்தாங்க ஃபோட்டோன்னு அந்த ஃபோட்டோவை தூக்கி எறிகிறான். அங்கே இருக்கிற கான்ஸும் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஜங்கு கோவமாக அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்து, என்ன ஜங்கு இன்னும் கோவமாக இருக்க? எப்படி சுகா கோவமாக இல்லாமல் இருக்க முடியும்? கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு அவன் என்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு, அதுவும் என்னை ஏமாற்றிட்டு. நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் பார்த்தியா? அது நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக இருக்குடா. என் லைஃப் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ என் லைஃப் எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தியா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த தயாங். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்ட்டு ஜாங்கு வெறிகொண்டு பேசிகிட்ருக்கான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். யூஎஸ்லே நம்பர் 1 கம்பெனியான கிம் இண்டஸ்ட்ரியோட ஒரே சிஓவான கிம் தயாங் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு காலில் வந்துட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. தயாங் கால் அட்டன் பண்ணி, சொல்லு பேபி என்ன பண்ணிகிட்ருக்க? தயாங் எங்கே இருக்க? இப்போ தான் பிஸ்னஸ் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? ஒரு மீட்டிங் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும். என்ன தயாங் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் 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 அதிலே தான் ஃபோக்கஸ் பண்ணுவியா? நான் ஒரு ஃபியான்சி, என்னையும் கொஞ்சம் கண்டுக்கலாம்ல? இங்கே பாரு அபி, எனக்கு பிஸ்னஸ் முக்கியமா நீ முக்கியம்னு கேட்டால் எனக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை. ஏதோ எங்கள் அப்பா அம்மா சொன்னதால தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். என்கிட்ட ஓவராக அட்டென்ஷன் எதிர்பார்க்காத, நான் கொடுக்கவும் மாட்டேன். என்ன பேபி இப்படி பேசுகிற? இந்த வேர்,
நான் எப்பவுமே கிளியராக பேசி முடிச்சிடுவேன். எனக்கு இந்த மறைச்சி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நான் இப்படி தான், பிடிச்சா பேசு, பிடிக்கலையா விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டு தயாங் கொஞ்சமும் யோசிக்காமல் காலை கட் பண்ணிடுறான். இப்போ தயாங் நேரம் ஆஃபீஸ் வந்தான். அங்கே அவனுடைய ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயாங் வந்து கேப்பில் உட்காந்தோடனே அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, டேய் என்னடா பேசுனா அபிகிட்ட, எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, டேய் அவகிட்ட நார்மலாக பேசுடா, அவனை கட்டிக்க போகிறவ உன்னோட ஃபியான்சி இதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற, உனக்கே தெரியும் ஜிமீன், எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கல, ஏதோ எங்கள் அப்பா அம்மா சொன்னதால தான் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன், மற்றபடி எனக்கு அவன் மேலே துளியும் இஷ்டம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்போ ஜாலியாக பேச முடியும், டேய் உங்கள் அப்பா அம்மாவாக கட்டிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்போது நீ தானே பேசணும், உன்னோட ஃபியான்சி தான், லைஃப் லாங் ஒன்றா வாழ போகிறீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா, அதுக்கு என்னை இப்போ என்ன பண்ண சொல்கிற, என்னை லவ் பண்ண சொல்கிறியா, லவ் பண்ணுற மாதிரி நடிக்க முடியுமாடா, என்னால் முடியாதுடா, என்னால் அவளை லவ் பண்ண முடியாது, அவ்வளோ மட்டும் இல்லை என்னால் யாருமே லவ் பண்ண முடியாதுடா, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியலடா, எனக்கு யாரை பார்த்தாலும் பிடிக்கல, யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குடா, என்னை என்னடா பண்ண சொல்கிற, இன்றைக்கி நம்பர் 1 கம்பெனியில் டாப் நம்பர் 1 கம்பெனினா அது என் கம்பெனி தான்டா, இன்றைக்கி என்கிட்ட இல்லாத பணமா இருந்தும் என்னால் ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியல, யாருக்கிட்டையும் சிரிக்க முடியல, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஜமீன், ரொம்ப பெயினாக இருக்குது, என்னை சுற்றியும் பசங்க பொண்ணுங்கன்னு முக்கிற மாதிரி முக்கிறாங்க, ஆனால் எனக்கு யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்டிங் வர மாட்டேதுடா, எனக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஜிமினா, என் மனசு ரொம்ப வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு தெரியல, உண்மையை சொல்லப்போனால் என் மனசு என்கிட்டே இல்லைடா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜிமின், நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா, நைட்டில் படுத்தா தூக்கம் வர மாட்டேதுடா, தூங்க முடியாமல் தான் இந்த பிஸ்னஸை கட்டிக்கின்னு அழுவுறேன்டா, என்னால் முடியல ஜிமினா, வலிக்குது, ஏன் வலிக்குதுன்னு தெரியல, கண்ணை மூடினா 2 கண்ணு என்னை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுதுடா, அது யாரோட கண்ணுன்னு கூட எனக்கு தெரியலடா, என்னை ஏமாத்திட்டியே அப்படின்னு என்னை கேட்குற மாதிரி இருக்குடா, ஏதோ ஒரு அழுக குரல் என் மனசை ஒவ்வொரு நாளைக்கு இடிக்குதுடா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ரொம்ப வலிக்குது ஜிமீன், ப்ளீஸ் என்னை லவ் பண்ண சொல்லி கேட்காத, என்னால் யாருமே லவ் பண்ண முடியாது, ஏதோ அம்மா அப்பா சொன்னதுக்காக தான்டா இந்த மேரேஜ் கூட நான் ஓகே சொன்னேன், இல்லைனா சத்தியமாக நான் மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் தனியாகவே இருந்திருப்பேன், இப்போயும் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுடா, என்னால் அந்த பொண்ணு லைஃப் ஏதாச்சும் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது ஜிமினா, நான் அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவேன், சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றா, பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கா என்கிட்ட, அவள் லவ் எனக்கு புரியுது, ஆனால் அவள் லவ்வுக்கு நான் ஒர்த்து இல்லைடா, என்னை என்ன பண்ண சொல்கிற, என்னால் லவ் பண்ணுற மாதிரி நடிக்க முடியல, என்னால் முடியல ஜிமினா, என் ஃப்ரெண்டு நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கல, நீயும் என் பக்கத்தில் இருந்து நான் பார்க்குறேன், அப்புறம் ஏன்டா உனக்கு புரிய மாட்டுது, இங்கே பாரு தயாங், எனக்கு எல்லாமே புரியுது, அதுக்காக நீ இப்படி இருக்க போறியா, உன்னை நீ தாண்டா சேஞ்ச் பண்ணிக்கணும், சரி உன்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியல ஓகே, எதுக்காக உன் மனசு இப்படி தவிக்குது, என்ன தப்பு பண்ணனு அதையாச்சும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்ல, தெரியல தெரியல ஜிமினா, என்ன தப்பு பண்ண தெரியல, நான் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்டா, அதில் நான் எந்த தப்பு சொல்லுவேன் எனக்கே தெரியலடா, இங்கே பாரு தயாங், கண்டிப்பாக உனக்கு தெரியும், உனக்கு தெரியாமல் நீ எதுவும் பண்ணியிருக்க போகிறதில்ல, நல்லா யோசிச்சுப்பார், கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் வரும், இல்லைடா நான் நிறைய டைம் யோசிச்சு பார்த்துட்டேன், அது எனக்கு சரியாக ஞாபகமே வர மாட்டேதுடா, இங்கே பாரு தயாங், நல்லா யோசிச்சுப்பார், இல்லைடா எனக்கு ஞாபகமே வரல, சரி விடு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நான் இருக்கலாம் கூட, சரிடான்ட்டு தயாங் மறுபடியும் அவனோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமிக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது தயாங் நிலைமை நினைக்கும் போது, அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃப்ரெண்ட் ஆச்சு எப்படி விட்டுற முடியும், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, பாவமாக தயாங்கை பார்த்துட்ருக்கான். தயாங் கொஞ்ச நேரத்துலேயே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பழைய மாதிரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜிமினி என்ன யோசிச்சான்னு தெரியல, அங்கேருந்து கிளம்பி வெளில போயிட்டான். தயாங் மறுபடியும் அவனுடைய பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த சைட் பார்க்கலாம், ஜங்குக்குடைய பாடிகார்டு தயாங்கோட எல்லா டீட்டெயிலுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஜங்குக் மொழி நிற்கிறான். ஜங்குக்கும் அந்த பாடிகார்டை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில் ரெடி சார், பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்க,
உங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்குது உருப்படி தான் போட்டிருக்கே, பரவாயில்ல, ஏதோ செஞ்சுருக்க. டீட்டெயில் காட்டு பார்ப்போம். ஓகே சார்ன்ட்டு அந்த பாடிகார்டும் லேப்டாப் ஆன் பண்ணி சில ஃபோட்டோ பிக்சர்லாம் காட்டுறான். சார், இவர் மிஸ்டர் கிம் தயாங், யூஎஸ்லே நம்பர் 1 பிஸ்னஸ் கிம் இண்டஸ்ட்ரியோட ஒரே சிஓ கிம் தயாங் சார். ஓ, யூஎஸ்லே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனா? ஆமாம் சார். மேற்கொண்டு சொல்லு. சார், இது அவங்க அப்பா அம்மா, இது அவர் கட்டிக்கு போகிற ஃபியான்சி சார். ஓ, அவன் கட்டிக்கு போகிற ஃபியான்சி. ஆமாம் சார். இந்த பொண்ணு பேர் என்ன சார்? இவங்க பேர் அபி சார். ஓகே, எப்போ மேரேஜ்? இன்னும் 2 மந்தில் சார். 2 மந்த். ஓகே, அதை கட்டி தூக்கிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கொண்டு சொல்லு. சார், இது அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சார், நேம் ஜிமின். ஜிமின் பேரை கேட்டவுடனே பக்கத்தில் உட்காந்த சுகா ஷாக் ஆகி அப்படியே இந்த ஃபோட்டோவை பார்க்குறான். பார்த்தா ஜிமின். ஜிமின் ஃபோட்டோவை பார்த்தோன்னே, ஜிமின் ஃபோட்டோவா? டேய் சுகா, உனக்கு இவனை தெரியுமா? டேய், இவனை தெரியாதா? இவன் தான்டா என் பாய் ஃப்ரெண்ட். என்ன, உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமாண்டா, என் பாய் ஃப்ரெண்ட். நான் கூட சொன்னேனே, ஒரு டைம் கால் பண்ணும்போது அது ராங்காக போய் ஒருத்தன் அட்டன் பண்ணி பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் லவ் பண்ண சொன்னோமே, அது இவன் தான்டா. ஓ, அந்த ராங் கால் பார்ட்டியா? ஆமாண்டா, வசதியாக போச்சு. இவனை வச்சு தூக்கலாம் போட்டிருக்கே. டேய், அவன் என் ஆளுடா, சின்ன கோபக்காரன்டா. அவன்கிட்ட போய் பேசுகிறன்ற. இப்போ யார் அவங்ககிட்ட பேச போகிற சொன்னது? அவனை வச்சு தூக்க போகிறன்னு தான் சொன்னேன். டேய், அவன் ஃப்ரெண்டுன்னா உயிர்டா, அவன்லாம் ஒத்துக்கவே மாட்டான். உயிரோ மயிரோ நான் பார்த்துக்கிறேன் சுகா, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாரு. சார், நம்ம தூக்குறதுக்கு எந்த பிளானுமே பண்ண வேணாம் சார், அவங்களாவே நம்மக்கிட்ட மாட்ட போகிறாங்க. என்னடா சொல்கிற? ஆமாம் சார், இன்னும் 2 டேஸில் அவங்க கொரியா வராங்க சார், ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் விஷயமா. ஓ, கொரியா வரானா? நல்ல விஷயந்தான். அப்போது தூக்கிடலாம். டேய், வழக்கம் போல் பிளான் பண்ணிட்டு தூக்கிடுங்கடா. தூக்கிட்டு சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்டு தான்டா, இங்கே கேட்குறத விட அதிகமாக தரேன்டா. பாஸ், நிஜமாவா? கண்டிப்பாடா, இவன் தான் என்னுடைய மெயின் டார்கெட். இவனை மட்டும் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கே, டேய், உங்கள் லைஃப்பில் நான் செட்டில் பண்ணிடுறேன்டா. ஓகே பாஸ், ஓகே பாஸ்ன்ட்டு அந்த பாடி கார்டும் ரொம்ப சந்தோஷமாக வெளில போகிறாரு. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்கான். சுகா கிட்ட வந்து, ஜங்கு, எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா, இதை நீ பண்ணி தான் ஆகணுமா? சுகா, என் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் நான் அவனை மன்னிக்க சொல்கிறியா? அவனை அப்படியே விட சொல்கிறியா? இல்லைடா, அது போது சுகா, அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணவே பண்ணாத. சரி, என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலடா. என் லைஃப் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? தெரியுமா? ஒரு ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சேன்டா நான். ஆனால் இன்றைக்கி அவனால் நான் ஒரு பொறுக்கியாக, ஒரு மாஃபியா இன்றைக்கி நான் இருக்கிறது காரணமே அவன்தான். ஆனால் அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான், பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி கொடி கட்டி பறப்பான். நான் மட்டும் கஷ்டப்பண்ணுமா? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு சுகா, நான் என்ன தப்பு பண்ணேன்? காலேஜில் எல்லோரும் முன்னாடியும் அவன் தானே எனக்கு கிஸ் பண்ணான். அப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு? நான் என்னடா பண்ணணும்? பல்ல கட்டி சிரிக்கணுமா? எனக்கு கோவம் வந்துச்சு, அடித்தேன். அது ஒரு தப்பாடா? அதுக்காக என்ன இப்படி பழி வாங்குவானா? கிட்டத்தட்ட 2 வருஷம் அவனை நான் காதலிச்சேன்டா, உயிருக்கு உயிராக காதலிச்சேன். ஆனால் கடைசியில் என்னை ஏமாற்றிட்டான்டா. நடுரோட்டை நிற்க வச்சு எல்லாம் பொய்ன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அவனுக்கு பட்டாதான்டா தெரியும். அது என் மனசு அப்போ 2 துளாக உடஞ்சிருச்சுடா. அவன் தான் உலகன்னு சுற்றி வந்தேன். இன்னைக்கு அந்த உலகத்தில் நான் மட்டும் தனியாக தவிக்கிறேன்டா. அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அந்த விஷயத்துலேருந்து என்னால் இன்னி வரைக்கும் வெளியில் வர முடியலடா. என்னால் வெளியில் வர முடியல. அதுக்கப்புறம் நான் நானாகவே இல்லை. என்னால் படிக்க முடியல, சாப்பிட முடியல, எக்ஸாம் எழுத முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவன் தான்டா. அப்படியே விட சொல்கிற? நான் என்ன தியாகியா? நானும் மனுஷன் தான்டா, எனக்கும் வலிக்கும், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. என்னால் முடியாது. மற்றவங்கள மாதிரி எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கன்னு என்னால் வாழ்த்த முடியாதுடா. அவன் தான் உலகம் நினச்சவன். இன்றைக்கி அந்த உலகத்தையே சுக்கு நூறு அழிச்சிட்டு போயிருக்கான். அவனால் இன்றைக்கி என் லைஃபே போயிடுச்சு. நான் மன்னிக்க மாட்டேன்டா, மன்னிக்கவே மாட்டேன். அவனுக்கு நான் திருப்பி கொடுப்பேன்டா. உன்னால் முடியும்னு நினைக்கிறியா ஜங்குக்? சொல்லு, என்னை பார்த்து சொல்லு, உன்னால் முடியணும்னு நினைக்கிறியா? இங்கே பாரு சுகா, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னாலும் கொன்னுடுவேன். இதுக்கப்புறம்
அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ட்டு ஜங்குக் கோவமாக அங்கேருந்து போயிடறான். சுகாவும் ஜங்குக் போகிறதையே பார்க்குறேன்டா, பார்க்குறேன். எத்தனை நாளைக்கு இந்த கோவத்தோடு நீ இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ தயங்க வெறுக்கிறதான், அதை விட அதிகமாக இன்னும் நீ அவனை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷத்தில் நீ அவனை தவிர யாருமே இது வரைக்கும் நீ நினச்சதில்ல. வெறுக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகிற, உன் மனசுக்கு தெரியாது நீ அவனை இன்னும் அதிகமாக காதலிக்கிறேன்னு. உன் மனசு இப்போது எந்த அளவுக்கு துள்ளி குதிக்குதுன்னு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியும்டா. என்னை ஏமாற்றலாம், உன் மனசை ஏமாற்ற முடியாது. நானும் பார்க்க தானே போகிறேன். நீ தயங்க பார்க்கும்போது இதே மாதிரி கோவமாக இருக்கியா இல்லை அழுது உடைய போறியான்ட்டு சுகா மனசுலே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த சைட் பார்க்கலாம். தயாங் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக கொரியா கிளம்பிட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு ஜிமின் வந்து, என்னடா கொரியா கிளம்புறியா? ஆமாம். தயாங்கா, என்ன நானும் கொரியா வரேனே, நீயா எதுக்கு? இல்லை வரேன்டா. அதான் எதுக்கு? உனக்கு தான் தெரியல கொரியாவில் யார் இருக்கான்னு. ஓ, அந்த ராக்காலா? ஆமாம். டேய் நானும் வரேன்டா. இது வரைக்கும் அவர் தான் என்னை வந்து பார்த்துருக்காரு. நான் போய் அவரை பார்த்ததே இல்லை. அதான் ஒரு சர்ப்ரைஸாக நானும் வந்து அவரை மீட் பண்ணலான்னு இருக்கேன்டா. இப்போ என்ன, நான் வேணான்னு சொன்னால் நீ இன்னும் வராமல் இருக்க போகிற? என் பேச்சை எப்படியும் கேட்க தான் போகிறதில்ல, அப்புறம் என்ன பர்மிஷன் கேட்குற? போய் கிளம்புடா. தேங்க்ஸ் தயாங்கா. டேய் கணத்தை எச்சு பண்ணாத, போய் கிளம்பு. டேய் ஆல்ரெடி நான் ரெடியாக தானே வந்திருக்கேன். ஓ, ரெடியாக வந்து தான் என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்கியா? ஆமாம், நீ எப்படியும் ஒத்துப்பேன்னு தெரியும், அதான். சரி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் ரெடியாக வந்துடுறேன். சரி, நான் ஹாலில் வெயிட் பண்ணுறேன்ட்டு ஜிமின் சந்தோஷமாக போய் ஹாலில் உட்காந்துட்ருக்கான். தயாங்கும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வரான். 2 பேரும் சேர்ந்து இப்போ ஏர்போர்ட் தான் போகிறாங்க. ஏர்போர்ட்டில் ப்ராசஸ்லாம் முடிச்சு கொரியாவுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஷுகாவை மீட் பண்ண போகிறேன்னு. ஆனால் அங்கே நடக்க போகிற கூத்து எதுவும் தெரியாமல் ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கான். இப்போ ஃப்ளைட்டும் மூவ் ஆகி அங்கேருந்து கிளம்புது. இப்போ அந்த சைட் பார்க்கலாம். கொரியா ஏர்போர்ட்டில் சங்குக்கூடிய ஆட்கள் கோட் ஷீட்லாம் போட்டு பக்காவாக ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வேறு எதுக்கு? தயங்க கிட்னாப் பண்ணுறதுக்கு தான். கொஞ்சம் நேரத்திலேயே யூஎஸ் ஃப்ளைட் கொரியா ரீச் ஆகிடுச்சின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இதை கேட்ட உடனே ஜங்குக்கு ஆட்கள்லாம் அப்படியே உஷாராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஜிமினும் தயாங்கும் வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு ஆட்கள் 4 மூலையிலுமே நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட மிஸ் ஆகிட்டா இன்னொருத்தவங்க தூக்கிலாம்ல, அதனால் பிளான் பண்ணி 4 மூலையுமே நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக தயாங்கும் ஜிமினும் வராங்க. அங்கே இருக்க ஆட்கள்லாம் உஷாராகி ரெடியான்னு கேட்க 4 மூணுமே ஓகேன்னு சொல்லி ரெடியாக இருக்காங்க. ஜிமினும் தயாங்கும் அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் முடித்து அவங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளில வர கரெக்டாக ஜங்குக்குடைய ஆட்கள் போய் தயாங் முன்னாடி நின்று, குட் ஈவினிங் சார், உங்களுக்காக தான் சார் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்காகவா? நீங்கள் யார் சார்? நாங்கள் ராய் கம்பெனிலேருந்து வரோம் சார். உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக எங்கள் பாஸ் அனுப்பிவிட்ருக்காரு சார். ஓ அப்படியா? நான் தான் உங்கள் பாஸ்ட்டு சொன்னேனே நானே வந்துடுவேன்னு. இல்லை சார், அவர் தான் உங்கள் சேஃப்டி முக்கியன்னு எங்களை அனுப்பி வச்சார். ஓ அப்படியா, சரி வாங்க போகலான்ட்டு தயாங்கும் ஜிமினும் ஒன்றுமே தெரியாமல் அவங்க கூட போகிறாங்க. இதில் என்ன தெரியுது, லக்காக போய் அவங்களாம் மாட்டிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி வாங்க பார்க்கலாம். தயாங்கும் ஜிமினும் காரில் ஏறின உடனே கார் மின்னல் வேகத்தில் போகுது. அப்போ தயாங்க்கு ஒரு கால் வருது. மொபைல் எடுத்து பார்த்தா அபி தான். அவனுக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுது. இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. இவளை கல்யாணம் பண்ணிங்க நீ என்னத்த பண்ண போகிறனே தெரிலன்ட்டு தயாங் புலம்பிக்கிட்டே கால் அட்டன் பண்ணி ஹலோ பேபின்னு சொல்ல, ஆப்போசிட்டில் அபி தான். பேபி கொரியா போயிட்டியா? வந்துட்டேன். பேபி சாப்பிட்டியா? லூஸே, இப்போ தான் கொரியா வந்தானே, அப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் பேபி கேட்டேன், எதுக்கு தான் இப்படி எரிஞ்சு விடுறேன்? எனக்கு தான் உங்கள்கிட்ட பேச பிடிக்கவேன்னு சொல்கிறேன், நீ கேட்குறியா? கேட்குறல, இப்படி தாண்டி பேசுவேன். என்னாச்சு பேபி? ஏய் சும்மா பேபின்னு சொல்லாத, நான் குழந்தையாடி, எப்போ பார்த்தாலும் பேபின்னு. பிஸ்னஸ் விஷயமாக வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சமாச்சும் வேலை பார்க்க விடு. ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத, ஃபோனை வெயிட்டின்ட்டு கடுப்போட காலை கட் பண்ணுறான். ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, டேய் தயாங்கா என்னாச்சு, ஏன் டென்ஷனாக இருக்க? டேய் அவதான்டா
சும்மா சும்மா நொய்யி நொய்யி ஃபோன் பண்ணி பேபி பேபி பேபின்னு டார்ச்சர் பண்ணுறாடா. ஆத்திரமா வருது. நான் என்ன குழந்தையா பேபி பேபின்றதுக்கு? ஆத்திரமா வருதுடா. பிடிச்சிருக்கான் சொன்னால் தானே பேபி கூட இன்னிக்கும். உனக்கு தான் அவளை பிடிக்கலையே. உனக்கு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. அவளுக்கு தான் தயங்க பைத்தியம் பிடிச்சிருக்கே. என்ன பண்ண சொல்கிற? விட்றா. அவள் தான் அவனை சின்சியராக லவ் பண்ணுறாள். லவ் அவள் பண்ணால் மட்டும் போதாதுடா, நானும் பண்ணணுடா. பிஸ்னஸ் விஷயம் தானே வந்திருக்கேன். ஃபோன் பண்ணி பேபி பேபி பேபின்னு சொன்னால் எவ்வளோ ஆத்திரம் வருது. பிஸ்னஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போக போகிறேன். எப்படியும் இவளை என் தலை கட்டி தான் வைக்க போகிறாங்க. அப்புறம் என்ன தான் இவளுக்கு பிரச்சனைனே தெரில. சாவடிக்கிறா. எனக்கு வர கோவத்துக்கு பேசாமல் இவளை கொண்டுலான்னு தோணுது. டேய், அவன் ஃபியன்சிடா. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? முடியை விரிச்சி போட்டு ஆட சொல்கிற? மச்சி, உனக்கு முடியலடா. டேய் சரி சரி, டென்ஷன் ஆகாதன்ட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு வராங்க. முன்னாடியே உக்காந்துட்ருக்க ஜங்குக்குடி ஆட்கள் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிங்க, இதான் கடைசி சிரிப்பு, இதுக்கப்புறம் நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்கன்ட்டு அவனுக்கு வில்லத்தனமாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒரு பாடி கார்டு ஒரு ஸ்ப்ரேவை எடுத்து தயாங் ஃபேஸ்லேயும் ஜிமின் ஃபேஸ்லேயும் அடித்த விட 2 பேரும் டோட்டலாக மயங்கிட்டானுங்க. இப்போ கார் நேராக ஜங்குக்குடிய அந்த சீக்ரெட் ஹவுஸுக்கு தான் போகுது. அங்கே போய் காரை நிறுத்திட்டு தயாங்கையும் ஜிமினியும் தூக்கிட்டு போகிறானுங்க. 2 பேரும் புலம்பிட்டே போகிறானுங்க. என்ன வெயிட்டாக இருக்கானுங்க பாரு 2 பேரும். ஒன்றுமே சாப்பிடாத மாதிரி ஒல்லியாக தான் இருக்கானுங்க. ஆனால் இவ்வளோ வெயிட்டாக இருக்கானுங்கன்ட்டு புலம்பிக்கிட்டே போகிறானுங்க. போய் ஒரு டார்க்கான குடோனில் 2 பேரையும் அடைச்சி வச்சுட்டு வெளில வந்து, ஏய் பாஸு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறான். ஓகேன்ட்டு அவனும் கால் பண்ணுறான். ஆப்போசிட்டில் ஜங்கு கால் அட்டன் பண்ணி, என்னடா என்ன ஃபோன் பண்ணுறீங்க? பாஸ் தூக்கியாச்சா? யாரை? பாஸ் அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ காட்டினீங்களே, கிம் தயாங், அவர் தூக்கியாச்சு. ஹோ, தூக்கிட்டீங்களாடா? சூப்பரடா, குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ரிவார்டு உண்டுடா. தேங்க்யூ பாஸ். பாஸ் சொல்ல மறந்துட்டேன், அவன் ஃப்ரெண்டையும் தூக்கியிருக்கோம். அவன் ஃப்ரெண்டா? யார் அது? அதான் பாஸ் அன்றைக்கி கூட ஃபோட்டோவில் காட்டினே, ஜிமின். ஓ, அவனையும் தூக்கியிருக்கியா? சரி, அவன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை மட்டும் தனியாக தூக்கி ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருங்க, ஓகேவா? ஓகே பாஸ். நான் வரதுக்குள்ளே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே சார் சொல்லிவிட்டு பாடி கார்டும் கால் கட் பண்ணிவிட்டு நேராக அந்த ரூமுக்குள்ளே போய் ஜிமினை மட்டும் இழுத்துட்டு போய் தனி ரூமில் அடைச்சி விட்றாங்க. இப்போது ஜிமின் தனி ரூமில், தயாங் தனி ரூமில் இருக்காங்க. 2 பேரும் மேக்கத்தில் இருக்காங்க. இப்போ அந்த சைடு பார்க்கலாம், ஜங்குக்கு ரொம்ப குஷியாக இருக்கான். அப்போ சுகா கிட்டே வந்து, என்னடா ரொம்ப குஷியாக இருக்க? மச்சி தூக்கியாச்சா? யாரை? மச்சி யாழ் தான்டா. ஓவாளா? யாருடா? டேய் கிம் தயாங்கடா, தூக்கிட்டேன்டா. டேய் நிஜமே தூக்கிட்டியா? எப்படா? டேய் யாழ் தூக்கிட்டானுங்கடா. யாழ்லாம் புத்திசாலிடா, பிரில்லியன்டா, என்ன மாதிரியேடா பர்ஃபெக்டாக தூக்கிட்டானுங்க. இப்போ தான் ஃபோன் வந்துச்சு. இதில் ஒரு சேட் நியூஸ் என்ன தெரியுமா? என்னது, உன் ஆலிசி தூக்கியிருக்காங்கடா. என்ன யாழிமா? அவனை எடுத்துக்கினீங்க? தயாங் கூட ஓட்டிகிட்டே இருந்திருக்கான். இலவசமாக அவனையும் தூக்கிட்டு வந்திருக்காங்கடா. டேய், இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்ச என்னடா வருது? இதை தூக்கி போட்டு மிதிப்பான்டா. டேய், அது உன் பிரச்சனைடா. வாடா போவன்ட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த சீக்ரெட் குடனுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனவனே சுகாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கை கால்லாம் நடங்குது, ஒரு வித ஷிவரிங்காகவே நின்றுட்டுருக்கான். இதை பார்த்துட்டு ஜங்கு, என்னடாச்சு, ஏன் இப்படி கை கால்லாம் உதிருது? மச்சான் பயமாக இருக்குடா. டேய் நீ சுகாடா, நீ பயப்படுறியா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குடா. எவ்வளோ மோசமானவன், எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுறவன், நீ பயப்படுறியா? மச்சான் அது வேற இது வேறடா. அது ப்ரொஃபஷ்னல் தொழில், இது லைஃப்டா. இந்த விஷயம் மட்டும் யாருக்கு தெரிஞ்சிச்சு என்னை நிற்க வச்சு சுடுவான்டா. சரியான லூசு பூச்சவன்டா. டேய் அதெல்லாம் உன் இஷ்டம், என்னம்மா பண்ணிட்டு போ. அந்த ரூமில் இருக்கான், நான் போய் இவனை பார்த்து டின்னு கட்டு வரேன். டேய் பார்த்துடா, உன் வெறியெல்லாம் தீத்துறாத. டேய் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போன்ட்டு அங்கே சுகாவை துரத்தி விட்டுட்டு நேராக தயங்க இருக்கிற ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போனால் அந்த ரூம் பயங்கர இருட்டாக இருக்குது. ஜங்குக் எதுவுமே பேசாமல் ஒரு சேரை போட்டு அப்படி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்சம் நேரத்திலேயே தயாங்க்கு கான்ஷியஸ் வருது. கண்ணை முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அந்த இடம் இருட்டாக இருக்குது. தயாங்க்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்குறான். பார்த்துக்கு அப்புறம்தான், ஒன்றும் நம்ம எப்படி இங்கே வந்தோம், யாரும் நம்மளை தூக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு ஒரு விதம் பதத்தோடு கத்த ஆரம்பிக்கிறான். யாராச்சும் இருக்கீங்களா, ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கத்துறான். அப்போது ஜங்குக் எழுந்து வரான். என்னோட ஷூ சத்தம் கேட்ட உடனே தயங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. பயந்துக்கிட்டே, யார் வர்றது, யாராக இருந்தாலும் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தந்துடுறேன், ப்ளீஸ் விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு தயாங் கெஞ்சிட்ருக்கான். ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே வந்து, என்ன தயாங், பணம் தரியா? எவ்வளோ தருவேன்? 1 கோடி, 2 கோடி, 10 கோடி, 30 கோடி,
ஆ 5000 கோடி கொடுப்பியா? நீ கொடுப்ப. ஏன்னா நீ தான் பெரிய ஆளாச்சு. கொடுப்ப. எப்படி இருக்க மை ஸ்வீட் டைகர்? யார் யார் நீ? யார்? தெரில. 5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, தெரியாததான். ஹலோ, யார் நீங்கள்? எதுக்காக என்னை கிட்னாப் பண்ண வந்திருக்கீங்க? நான் யாருன்னு தெரியுமா? என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பாருங்க, என்னை விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஓ, உன்னை விட்டுறணும். அதுக்குத்தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன். நல்லா இருக்கு டைகர், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்ட்டு ஜங்குக்கு எட்டி ஒரு உதவிட தயாங் சுருண்டு கீழே விழுந்து அழுவுறான். அவனால் வலி தாங்க முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. யார் நீங்கள்? உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணால் கொடுத்துறேன், ப்ளீஸ் விட்டுருங்கன்னு தயாங் கெஞ்சிட்ருக்கான். அப்போ ஜங்குக் இன்னும் கிட்ட போய் தயாங் முடிய பிடிச்சி அப்படியே இழுத்து, பணம் கொடுப்பியா? எவ்வளோ வேணால் கொடுப்பியா? உன்னால் கொடுக்க முடியும்டா. ஆனால் நான் உன் பணத்துக்காக தூக்கல, உன்னை டார்ச்சர் பண்ணுறதுக்காக தூக்கியிருக்கேன், உனக்கு நரகத்தை காட்டுறதுக்காக தூக்கியிருக்கேன். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் யாருன்னு கூட தெரியாதே. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சம்மதம் இல்லையா? சம்மதம் இல்லையா? 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 ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரில? யாருன்னு தெரில, ப்ளீஸ் விட்டுருங்க. டைகர், தெரில? இப்போ கூட தெரில? ப்ளீஸ், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. டேய் உன்னால் என் வாழ்க்கை அழிஞ்சிடுச்சிட்டா. உன்னாலன்ட்டு ஜங்கு பலர்னு தயாங் கன்னத்திலே அரைகிறான். தயாங்கால் சுத்தமாக வலி தாங்க முடியல, கத்தி அழுவுறான். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது, அவனால் தாங்கவே முடியல, பயங்கரமாக அடிக்கிறான். தயாங்கால் சுத்தமாக வலி தாங்க முடியல, கத்துறான், அழுவுறான். ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கெஞ்சறான். ஜங்குக்கு கோவமே குறையல, பயங்கரமாக போட்டு அடிக்கிறான், காயப்படுத்துகிறான். எவ்வளோ படுத்தியும் அவனுக்கு கோவம் மட்டும் குறையவே மாட்டுது. தயாங்கெல்லாம் சுத்தமாக முடியல, அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டான். ஜங்குக் கொஞ்சம் நிதானமாகி அப்படியே முட்டி போட்டு தயாங் பக்கத்தில் உட்காந்து, என்ன ரொம்ப வலிக்குதா? தாங்க முடியலையா? நான் போல இருக்கா? இதே மாதிரி தான் எனக்கும் இருந்திருக்கும் நீ என்னை காயப்படுத்தும் போது. இப்போ கூடமா நான் யாருன்னு தெரியல? மை ஸ்வீட் டைகர். தெரியல டைகர்? என்ன டைகர்? இப்போ கூடமா ஞாபகம் வரல? டைகர். தயாங்க்கு ஒன்றும் புரியல, அழுதுகிட்டே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. யாரு நீங்கள்? என்ன டைகர், என்ன யாருன்னு உனக்கு தெரியல? என்ன அவ்வளோ மறந்துட்டல? என் ஞாபகம் கூட உனக்கு சுத்தமாக இல்லை. அந்தளவுக்கு என்னை மறந்துருக்க, அந்தளவுக்கு என்ன நீ வெறுத்துருக்க. என்ன டைகர், மறந்துட்டியா? மை ஸ்வீட் டைகர், நான் யாருன்னு தெரியல? உன்னோட ஃபியான்சி. இப்போ குடும்ப ஞாபகம் வரல நான் யாருன்னு? உனக்கும் எனக்கும் எங்கேஜ் ஆகிருக்கு, ஞாபகம் இருக்கா? இப்போ தெரியுதா நான் யாருன்னு? தயாங் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கா, பன்னி நீயா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. மை ஸ்வீட் டைகர். பன்னி ப்ளீஸ் விட்டுடு. பன்னி அச்சோ டைகர், ஏன் அழுவுற? நான் உன்னை இன்னும் எதுவுமே பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன், அதன்கிட்டே அழுதா எப்படி? பன்னி விட்டு, பன்னி வலிக்குது, பன்னி சி, என்னை பன்னின்னு சொல்லாதடா, எனக்கு ரொம்ப கோவம் வருது, வெறுப்பாக இருக்குது. அப்படி சொல்லாத பன்னி, சொல்லாத. சொல்லலை. ஜங்குக் பன்னின்னு சொல்லாத. சொன்ன உன் நாக்கு அறுத்து எரிஞ்சிடுவேன். ஓகே, நான் சொல்லலை. ஜங்குக், என்னை விட்டு. என்னை விடுறதுக்காடா 5 வருஷமாக காத்துட்டு இருந்தேன் இடியட். இதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த ஜங்குக் யாருன்னு காட்ட போகிறேன். உனக்கு இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நரகம் தான். உனக்கு நரகத்தை காட்டுறேன். என்னை விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக வாழ்வியா? நல்லா இருக்குடா உங்கள் கதை. பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணுவீங்கள, உங்கள் இஷ்டத்துக்குன்னு ஆடுவீங்க. அதானே என் மனசு காயப்படுத்திட்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க. இதில் உனக்கு ஃபியான்சி வேறு.
நான் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மொய் அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. சில உன்னை பன்னி ஏய் நான் சொல்லலை ப்ளீஸ் என்னை விட்டு நான் போயிட்டுறேன். எங்கே பாரு டைகர், உன்னை விடுறதுக்காக நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு பண்ணதை திருப்பி கொடுக்க தூக்கிட்டு வந்திருக்க. இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குன்ட்டு ஜங்குக் வில்லத்தனமாக சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். தயாங்கால சுத்தமாக முடியல, உடஞ்சி போய் அழுவுறான். ஓகே கைஸ், இந்த பாட்டை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் இன்னும் சூப்பராக இருக்குண்டா, வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் சாரிடா நான் எஃப்எஃப்பும் மூவியும் கொடுக்காம இருந்ததுக்கு. ரீசன் என்னன்னா பெருசாக எதுவும் கிடையாது. எதையாச்சும் பண்ணலான்னு உக்காந்தா எதையாச்சும் ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருக்குடா. ரெக்கார்டிங்கே பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணால் ஏதாச்சும் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டே பண்ண முடியல. 2-3 டைம் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். இது என் ஃபேமிலி இருக்கே என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குங்கடா, ஃப்ரீயாகவே விட மாட்டுதுங்க. அதான் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் கண்டிப்பாக நாளைக்கு இந்த பாட்டோடைய கண்டினியூஷன் கொடுத்துட்றேன். ஓகே, பாய், டேக் கேர், லவ் யூ கைஸ். மறக்காமல் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். பாய், லவ் யூ.